ராதே கிருஷ்ணா. பகவானுடைய கிருபை. 12,000 அடி உசரத்தில் நாம் இன்னைக்கு நின்றுருக்கோம். சரீரத்தினால எந்த உசரத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ சொல்ல நம்ம 12,000 feet ஹைட் என் காலால் நான் நடந்து வந்தேன். கடவுள் காலுக்கும் கைக்கும் உடம்புக்கு எவ்வளோ பலம் கொடுத்துருக்காரு பாருங்கோ. ஸ்லோ அண்ட் ஸ்டடி, அவ்வளோதான். சிம்பிள் ரூல், ஜஸ்ட் லிவ். இந்த ஹிமாலயன் ட்ரெக்கிங்கில் நான் கற்றுண்ட ஒரே ஒரு விஷயம் தான், கோ வித் யுவர் பேஸ். உன் பேஸில் போனால் யூ வில் என்ஜாய் எவ்ரி திங். இங்கே யார் கூடயும் கம்பேரிசன் இல்லை, போட்டி இல்லை, அவளை ஓவர்டேக் பண்ண ஆசை இல்லை, பொறாமை இல்லை. அங்கங்கே நின்றும் அங்கங்கே பார்த்தோம். நம்ம கண்ணால் பார்த்ததை இன்னொருத்தர் அவங்க கண்ணால் பார்க்கல. இப்போ நாம் எல்லாம் பார்த்துட்டுருக்கோம், எல்லோரும் தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்ற மாதிரி எல்லாம் பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் எல்லாமே இருக்குது. இலையாக இருக்குது, அங்கங்கே பூவாக இருக்குது, சின்ன சின்ன ஸ்ட்ராபெரியும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. ஸ்தாவராணம் ஹிமாலய. பகவான் கீதையில் சொல்கிறான், ஐஎம் த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறான். இம்மூவபிளில் ஐஎம் ஹிமாலயாஸ்ன்றான். அப்போ நம்ம ஹிமாலயாஸ் பகவான் மேலே தான் நடந்து வந்தோம், பகவான் கூடவே நடந்து வந்தோம், பகவான் மேலே தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். நினச்சி பாருங்களேன், இந்த 12,000 அடி உசரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது, அவர் தூக்கின்னு வரதுக்கு ஒரு போர்ட்டர், ஒரு கைடு, நம்ம யாரும் செடி வைக்கல, தண்ணி ஊற்றலை, வெறுமை ஏறி வந்ததுக்கு அவ்வளோதையும் பார்க்க முடியாது. அப்போ பி ஃபிட், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால். இப்போ பல கோடி ரூபா இருக்குது, நடக்க தெம்பு இல்லைன்னா எங்கே வந்து இதை பார்க்கறது? ஏற முடியாது. எல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டோம், போகிறோம் வரோம், அவ்வளோதான்னா இன்றைக்கி யார் வருது? சரி, ஹெலிகாப்டர் வந்து பார்க்கலாம். ஹெலிகாப்டர் வருமானு தெரியாது, இந்த வேலிக்குள்ளே, இந்த காற்றுக்குள்ளே, இந்த ஃபாக் நடுவில். இது எப்படி பார்க்கறது? இந்த செடி நம்ம எங்கே போய் பூமியில் பார்க்கறது? 12,000 அடி உசரத்தில் இருக்கிறத எங்கே போய் பார்க்க போகிறோம்? இந்த வாசனை, இந்த தேனி, லைஃப்பில் ப்ளசன்ட் மெமரி. நிஜமாவே ப்ளசன்ட் மெமரி தான். அவ்வளோ குளிர், எவ்வளோ சுகமாக இருக்குது. ஸோ சரண்டர் யுவர் செல்ஃப். பகவானோட சரண்டர் பண்ணிவிடுங்கோ. ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப். உங்கள் டைம், உங்கள் லைஃப், உங்கள் எனர்ஜி. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், மனுஷா அப்படி நடந்துக்கிறா, அவள் என்ன இப்படி புரிஞ்சுட்டா, அவள் என்ன இப்படி திட்டா, எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் எனர்ஜி. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் யூ நீட் எனர்ஜி. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி எல்லாமே வேணும். அப்போ தானே முடியாது. வெறுமே உடம்புல தமிழ் மட்டும் போகாது, மென்டலி எனர்ஜி வேணும், எமோஷ்னலி இல்லை போகணும், பார்க்கணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இவ்வளோ தூரம் நான் ஸ்டாப்பாக 3 மணி நேரம் நடந்திருக்கும், எனர்ஜி ட்ரெயினே ஆகல. பூமியில் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் ட்ரெயின் ஆகுது? எமோஷ்னலி எல்லாத்தோடையும் எதிர்பார்ப்பு. அவள் அப்படி நடந்துக்கிறா, இவள் அப்படி நடந்துக்கக்கூடாது, இவள் அப்படி பேசுகிறா, இவள் அப்படி பேசக்கூடாது. அவ்வளோ எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெப். சீதை அப்படி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான் அவ்வளோ கொண்டு விட்டுருக்கு. ஸோ உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து முடிவு பண்ணி அதை பண்ணிகிட்டே போனதுனா எந்த அவசரத்துக்கு வேணால் போகலாம். நீங்கள் எங்கே ஆரம்பித்தோம், எங்கே வந்து நிற்கிறோம், ஃபைன்னு வரல. நம்ம வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு ஸ்டெப் குறைஞ்சா கூட எந்த இடத்துல மாட்டோம், அங்கே தான் நிற்போம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ். எங்கே நம்ம ரூம்லேருந்து வாசலில் வந்தோமே, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் இதில் ஒன்று லீஸ்ட்டு, ஒன்று வேஸ்ட்டு, ஒன்று ஒஸ்ட்டு, ஒன்றும் கிடையாது. எவ்ரி திங் மேட்டர்ஸ். அந்த கோடாவோட வந்தோம், சாணி நடுவில் வந்தோம், தண்ணி நடுவில் வந்தோம், எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ லைஃப்பில் என்னெல்லாம் உண்டோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். யூ வில் ரீச் த பீக்ஸ். ராதே கிருஷ்ண.